Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. நீங்கள் சூப்பராக கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் நிறைய என்ன பண்ணுறாச்சு பார்த்தா லோ ஃபீஸ் காலேஜஸ் பற்றின அப்டேட் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு உடனே நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் படிக்கலாம் முடிவு பண்ணிட்டீங்க, இல்லை பிஃபார்ம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்க, இல்லை பிபிடி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்க, இல்லை பிஎன்ஒய்எஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கோர்சஸ்க்குலாம் காலேஜ் கிடைக்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம் ஆகிடும் பின்னாடி. சரியா, நீங்கள் ஒரு 180+ இருந்தீங்க அப்படின்னா கவுன்சிலுக்காக வெயிட் பண்ணலாம். அதுக்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு வித் ஹாஸ்பிட்டலோடு இருக்கக்கூடிய காலேஜஸ் வித் லோ ஃபீஸில் நிறைய காலேஜஸ் இருக்குது. சரியா, இப்போ அட்மிஷன் போட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் கவுன்சிலிங்கில் வந்து சீட் எடுத்துடலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு கவுன்சிலிங்கில் ஒரு சீட் கிடைக்கல அப்படின்னா அந்த டைம் அப்படியே மேனேஜ்மெண்ட் கோட்டா கன்வெர்ட் பண்ணும்போது டொனேஷனே இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம சேனல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப சுதாரிப்பாக இருந்து ஃபாலோ பண்ணிங்க. பின்னாடி நீங்கள் வந்து பிரயோஜனமே கிடையாது. இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா மெயில் நர்சிங்லாம் டொனேஷனே அப்டேட் பண்ணிட்டாங்க நிறையா காலேஜில். நான் திரும்ப இந்த விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்க்க போகிறீங்கன்னு தெரியல, ஆனால் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நாள் ஃபீல் பண்ணாமல் இப்போயே நீங்கள் கால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது முக்கியமாக ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து இருக்குது பேராமெடிக்கல் கோர்சஸுக்கு, அதே மாதிரி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த கேட்டகரியில் வரவங்களுக்கு என்ன ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம். சரியா, அதாவது 7.5 ரிசர்வேஷனுக்கு ஃபுல் ஃப்ரீன்னு சொல்லி இன்ஜினியரிங்க்கோ இல்லை வந்து அக்ரிக்கோ சொல்லியிருப்பாங்க. ஆனால் பேராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஃப்ரீலாம் கிடையாது. இதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம அமௌண்ட்டை வந்து பே பண்ணி தான் படிக்கணும். ஆனால் நீங்கள் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மந்த்லி 1000 rupees வந்து கொடுக்குறாங்க. தமிழ் புதுவன். சரியா, தமிழ் புதுவன் திட்டத்தின் மூலயமா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா மந்த்லி 1000 rupees கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ளஸ் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்த போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். சரியா, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்களே திரும்ப வந்துட்டோம் அப்படின்னா 1500 ரூபா உங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற அப்டேட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, 1000 ரூபா இப்போ என்ன அப்கிரேட் ஆக போகுது அப்படின்னா 1500 உங்களுக்கு என்ன பார்த்தா அப்கிரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி அவங்க வந்தாங்க அப்படின்னா, சரி யார் வரப்போறான்னு தெரியல, இருந்தாலும் அவங்க வந்தாங்க அப்படின்னா 1500 வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். அப்போ மந்த்லி நமக்கு வந்து 1500 கிடைக்கும். இது கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையும் நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா. இது இல்லாமல் ஃபஸ்ட்டு கிராஜுவேட். சரியா, நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா, யார் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் எலிஜிபிள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். யார் அப்படின்னா உங்கள் வீட்டில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு காலேஜுக்கு போகக்கூடிய ஆட்களாக இருக்கணும். சரியா, உங்கள் அப்பாவோ அம்மாவோ இல்லை உங்கள் அப்பாவுக்கு அப்பா அம்மா, அதாவது உங்கள் தாத்தா பாட்டி இருக்காங்களா, அவங்களும் காலேஜுக்கு வந்து போயிருக்கக்கூடாது. சரியா, அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், அதாவது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கல்லூரிக்கு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். அப்படி ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி அப்படின்னா 20,000 உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கும். சரியா, அதே மாதிரி பிஃபார்ம் பிபிடி பிஓடி இந்த கோர்சஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி அப்படின்னா 18,000 ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். சார் அப்போ மற்ற கோர்ஸுலாம் கிடைக்காதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா மற்ற கோர்ஸுலாம் இதை விட குறைவாக தான் கிடைக்கும். கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். சரியா, நான் முக்கியமான கோர்ஸுக்கு மட்டும் சொல்லிக்கேன். அதுக்கப்புறம் பிஎன்ஒய்எஸ்ன்னு சொல்லும் போது இது பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் வராது. இருந்தாலும் இதுக்கு வந்து டாக்டர் கோர்ஸ் தான், யோகிக் மெடிசன். சரியா, இது வந்து ஒரு டாக்டர் கோர்ஸ், அதாவது டாக்டரே நம்ம சொல்லிக்கலாம் பிஎன்ஒய்எஸ் படித்தோம் அப்படின்னா. ஆனால் நீட் எக்ஸாம் இல்லாதனால நம்ம இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். இது வந்து தனியாக செப்பரேட்டாக ஒரு கவுன்சிலிங் நடக்கும். பிஎன்ஒய்எஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 80,000 என்னாச்சு பார்த்தா ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஏன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அதிகமாக இருக்கனால 80,000 ஃபஸ்ட் கிராஜுவேட் இருந்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டோட ஸ்காலர்ஷிப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் சொல்லும் போது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி, சரியா, இந்த கேட்டகரியில் வர பசங்களுக்கு வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு சொல்லுவோம். பிஎஸ்சி நர்சிங் எடுத்தீங்க அப்படின்னா 45,000 வந்து நமக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். சரியா, பிபிடி பிஓடி எடுத்தீங்க அப்படின்னா 33,000 வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். பிஃபார்ம் எடுத்தீங்க அப்படின்னா 40,000 உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். சரியா, பிஎஸ்சி நர்சிங்க்கு 45, பிஃபார்முக்கு 40, பிபிடி பிஓடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 33,000 ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பிஎன்ஒய்எஸ் எடுத்தீங்க அப்படின்னா 2,50,000 என்னாச்சு பார்த்தா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகேவா, பிஎன்ஒய்எஸ் வந்து ஒன்று டாக்டர் கோர்ஸ், அதாவது எப்படி வந்து சித்தா ஹோமியோபதி, சரியா, அதே மாதிரி யுனானி ஆயுர்வேதா இதெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் நீட் எக்ஸாம் தேவை. ஆனால் அதோடு சேர்ந்து தான் பிஎன்ஒய்எஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் தேவையில்லை. இது அதாவது நீங்கள் எஸ்சி கம்யூனிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா, சரியா, அதாவது போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா வெறும் ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் வாங்கிட்டு டியூஷன் ஃபீஸ் வாங்காத ஏகப்பட்ட காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ எல்லா காலேஜுமே ஏறி இறங்கி உங்களால் என்ன பண்ணி பார்த்தா பார்க்க முடியாது.
முடியாது. அதனால தான் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு உடனே நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. இதில் தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல லோ ஃபீஸ் காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிற அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நாம ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.